இந்த அஸ்கி தான் ட்ரெண்டிங்கான டாக். ஆனா 1925 ஒரு அஸ்கி டாக் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்தது. நியூயார்க்ல ஸ்டாச்சுவே இருக்கு. திஸ் இஸ் 50 days 50 unknown factsல டே 4. 1925 நோம் அலாஸ்கால இருக்கிற ஒரு ரிமோட் டவுன். அங்க டிப்தீரியா அப்படின்னு ஒரு டிசீஸ் பிரேக் அவுட் ஆகுது. இதுக்கு கொடுக்கிற ஆன்டிடாக்சின் சீரம் அந்த ஊர்ல காலி. மெடிசின் எல்லாமே 1000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு ஊர்ல இருக்கு. ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க. 150 அஸ்கி டாக்ஸை ரெடி பண்ணாங்க. ஸ்னோ வேஸை டிராவல் பண்ணி இந்த மெடிசன்ஸ்லாம் அங்க போய் சேர்க்கலாம் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிட்டாங்க. பட் லாஸ்ட் 85 கிலோமீட்டர்ஸ் ரொம்பவே டஃபா இருந்தது. எல்லா அஸ்கியுமே பயப்பட்டு முன்னாடி போக முடியாம இருந்த டைம்ல பால்டோ அப்படிங்கிற ஒரு அஸ்கி டாக் மட்டும் லீட் எடுத்து முன்னேற ஆரம்பிச்சது. 5 நாள் 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த மெடிசனை கொண்டு சேர்த்தாங்க. அது தைரியமா எடுத்து வச்ச அந்த லாஸ்ட் ஸ்ட்ரெச்சை அமெரிக்கால எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அந்த ஈவெண்ட்டை த கிரேட் ரன் ஆஃப் மெர்சின்னு பேர் வச்சாங்க. பால்டோவோட நினைவா நியூயார்க்ல இருக்கிற சென்ட்ரல் பார்க்ல பிரான்ஸ் சிலை வச்சாங்க. அதோட பாடியை கிளீவ்லேண்ட் மியூசியம்ல இன்னும் பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அது டான்ஸ் ஆடிலாம் ட்ரெண்ட் ஆகல. அதோட கரேஜ், லாயல்ட்டி அண்ட் எண்டூரன்ஸ்னால ட்ரெண்ட் ஆச்சு. பால்டோவோட ஸ்டோரியை உங்ககிட்ட சேர்த்ததுனால அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விட்டீங்கன்னா பால்டோவோட ஆத்மா சாந்தி அடையும். டாடா, பை பை.